கமல் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா லைக் அந்த குடும்பத்துல நான் ஒரு டைம் மாதிரி வாக் இன் எனி டைம் ஐ கேன் வாக் அவுட் எனி டைம். ஷூட்டிங் பார்த்துருக்கேன், திடீர்னு பிரேம் வருவான், பின்னாடி வந்து கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் அடிச்சு போயிடுவான். நான் சைலண்டாக இருப்பேன். அந்த வைபவ் வருவான், அவன் வந்து அதே மாதிரி பின்னாடி பண்ணு பட்டுன்னு ஒரு ரெடி அடிச்சு போயிடுவான். அந்த ஆடியன்ஸ் எல்லாம் பேசிக்க ஆரம்பிச்சு, என்ன இது பொண்ணு பர லோலாயா இருக்கும் போல அப்படின்னு. கமலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விக்ரம் அப்போ வந்து இந்த ஆடியோ கேசட்லாம் வந்து பப்ளிசிட்டிஸ் பண்ணுவாங்க. அது விஷயம் எனக்கு பேசணும், நான் உங்கள்கிட்ட இது விஷயம் இல்லை வேணாம், டோன்ட் டிஸ் அப்படின்னு நான் பண்ணிட்டேன் வேணாம் அப்படின்னு. சாப்பாடு ரூமுக்கு போயிட்டு நானும் அவ்வளோ உட்காந்து பெட் மேலே உட்காந்து ரஜினி சார் அவரோட டிஃபரெண்டான ஒரு படம் பார்த்தா தில்லுமுல்லு ஒரு பெரிய தில்லுமுல்லு. அந்த படத்துல கேபி சாரோட நீங்களும் இருந்திருப்பீங்க. ஆமா. சோ ரஜினி சார் கிட்ட இந்த விஷயம் வந்துட்டு ஒரு மேஜரான இம்பாக்டான விஷயம் நான் மறக்கவே மாட்டேன்னா அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் படம் மனதில் உறுதி வேண்டும். ஆமா. அதுல ஒரு சாங் வரும், வங்காள காற்றேன்னு ஒரு சாங் வரும். அதுல அவரு விஜய் சத்யராஜ் 3 பேரும் இது பண்ணிட்டு போவாங்க. அப்போ ரஜினி சாரும் நானும் வந்து ஒரு சலூனுக்கு போவோம். அவர் அங்கதான் வருவார். ஏய் என்ன ನೀನು ಒಂದು ಸೀನ್ ಬರ್ತೀಯ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ ನೀನು ಇಷ್ಟು ಸೀನ್ ಬಂದಿದ್ಯಾ அப்படின்னாரு. அதாவது ஒரு சீன் 13 சீன் எனக்கு படத்தில் கನ್ನடாவில் தான் நாங்கள் 2 பேரும் பேசிக்கோம். ஆமாம், இட் வாஸ் டன் லைக் தட் அப்படின்னு. ஏ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, வெரி குட், ஆல் த பெஸ்ட் சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு. கட் பண்ணால் 3 நாள் கழிச்சு ரமேஷ் ஃபோன் பண்ணுறான் எனக்கு. சார் தர்மத்தின் தலைவனில் ஒரு சீன் இருக்கு சார், பிரபுவோட காம்பினேஷன். வா இதுல மாறிச்சா நீனும் அப்படி இதுலேயும் பண்ணுறேன் நீ அப்படின்னு. ஆமாம் பண்ணுறேன், சின்ன இது நான் பரவாயில்ல கம் ஜாயின் த ஃபேமிலி அப்படின்னு அந்த ஒரு படம் அவர் கூட வரும். அதுக்கப்புறம் வி யூஸ் டு மீட் ஆஃபன். ஜெமினி மாமோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அவர் வருவார். ஸோ அங்கே வி மீட் இன் தி ஈவினிங்ஸ். அவரோட கல்யாண மண்டபம் கூட நான் தான் டிசைன் பண்ணி கொடுத்தேன், சைன் போர்ட்ஸ்க்கு எல்லாமே. ஸோ அதனால அவர்கிட்ட ஐ ஹேட் அ வெரி க்ளோஸ் அசோசியேட். கமல் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா லைக் அந்த குடும்பத்தில் நான் ஒரு பையன் மாதிரி. ஐ கேன் வாக் இன் எனி டைம், ஐ கேன் வாக் அவுட் எனி டைம். ஃபோன் பண்ணிட்டு போகிறது அப்படிலாம் கிடையாது. நான் போகிறேன் எப்போ வரையும் ஒன்றுமே சாப்பிடாம போகிறேன்னு மணி சொல்லிட்டு இருப்பேன். ஐ கோ ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் twice or thrice in a month. I'll go there, I'll see Charvana Mani. ஹாசினி அவங்க இருந்தால் வருவாங்க. அந்த ஹாய் வாட்ஸ் ஹேப்பனிங் லாங் டைம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அனுஹாசன் வருவாங்க. எல்லாம் அவங்களும் பேசி போயிடுவாங்க. என்னோட மெயின் அசம்பிளியே வந்து இட் பி சார்வண்ணா இன் ஹிஸ் ரூம். உட்காந்து கொண்டு half an hour 1 hour I'll spend time, come back. அண்ட் நீங்க வந்து கமல்ஹாசன் அவர்கள் வாய்ஸ்ல பேசுவீங்கன்னு சொல்றீங்க. அது என்ன கமல்ஹாசன் அவர்கள்ட்ட நேர்ல நீங்க போய் பேச மாட்டேன்னு சொல்றது காரணம் இல்ல, அது என்னன்னா அது ஒரு குடும்ப ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் ஒன்று இருக்கு எங்களுக்குள்ள. திடீர்னு ஒரு படத்தில் நடிப்பேன், சீனை தூக்கிடுவாரு. அதுக்கப்புறம் இல்லை நீ வராது அப்படின்பாரு. கமலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விக்ரம் அப்போ வந்து இந்த ஆடியோ கேசட்ல தான் வந்து பப்ளிசிட்டிஸ் பண்ணுவாங்க. அது விஷயம் நான் சொன்னேன், எனக்கு பேசணும், நான் உங்கள்கிட்ட இது விஷயம் இல்லை வேணாம், டோன்ட் டிஸ் அப்படின்ட்டு நான் பண்ணிட்டேன் வேணாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அபூர்வ சகோதரர்கள் நடித்தோம். அதில் எனக்கும் கமலுக்கு ஒரு சாங்கே இருக்கு அதுல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நடித்த சீனை அவர் எடுத்துட்டார். அது வந்து நாட் ஃபார் இது, ஃபார் படத்துக்காக. அதுக்கப்புறம் 100 நாளுக்கு அப்புறம் அந்த சீன் அவர் திருப்பியும் சேர்த்து விட்டார். இதுதான் ஆக்சுவலா நாங்கள் எடுத்த கதை அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் அவர் வீட்டு எல்டாம்ஸோட வீடு, நாங்கெல்லாம் இருந்த வீடு. அங்கே அப்பப்போ ஐ கோ see him. ஒரு 10 minutes கேஷுவலா பேசிட்டு நான் வந்துடும், அவ்வளவுதான். இப்போ வெங்கட் பிரபு அவர்களோட கோட் வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. வெங்கட் பிரபு ஓகேங்களா சார்? வெங்கட் பிரபு அவர்களோட எல்லாம் ஸ்டார்டிங் படமா இருக்கட்டும் சரி, எல்லாத்துலயும் ஒன்னொன்னாச்சு கொடுத்துருவாரு. முக்கியமா கோவா படம். கோவா, எஸ். வெங்கட் பிரபு எப்படின்னா லைக் குழந்தையில இருந்து நான் பசங்களை பார்த்துருக்கேன். ஓகே. பிரேமும் சரி பிரபுவும் சரி, அப்போ வந்து தேவர் ஸ்டடிங். அதுக்கப்புறம் பிரபு சென்னை 28 பண்ணும்போது நான் பண்ணல, அப்போ ஐ வாஸ் டூயிங் மலையாளம் ஃபிலிம். அதுக்கப்புறம் when I did சரோஜா he gave a very good role. அது ஃபுல்லாக ஒரே நேரத்தில் தமிழ்லையும் பண்ணும் தெலுங்குலையும் பண்ணும். இட் வாஸ் ஷாட் இன் ஹைதராபாத். ஓகே. ஸோ அது பண்ணி முடிச்சோன்னு தென் சடன்லி he said, "Ravi, I'm doing a film." ஓகே, நாளைக்கு திருநீர்மலையில் ஷூட்டிங். ஓகே போயாச்சு. அந்த புரோகிதர் சீன் வரும் தெரியுமா, அந்த கல்யாணம் இந்தியன் கல்யாணம் பண்ணிப்பேன், அதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீன். அப்பவும் பிரபு என்கிட்ட சொல்லலை நிறைய சீன் இருக்கு அப்படின்லாம். சரி பிரபு தானே, ஒரு சீன் வந்தால் கூட ஐம் ஹாப்பி தட் ஐ ஒர்க் வித் ஹிம். எல்லாம் முடிச்சாச்சு. ஒரு 2 days கழிச்சு பாஸ்போர்ட் கேட்குறாங்க சார் அப்படின்னு. யார் அப்படின்னு. சார் வெங்கட் பிரபு சார். என்ன விஷயம்? இல்லை சார் நாங்கள் இந்த மாதிரி லங்காவி போகிறோம் ஷூட்டிங்க்கு. சரி சார், ஓகே ஃபைன். அப்பவும் சொல்லலை. இதுக்கு நடுவில் நாங்கள் கோவா போயிட்டோம். அந்த கப்பலில் கேசினோ அந்த மேனேஜர் ஆகிற சீனை நாங்கள் கோவாலே போய் ஷூட் பண்ணோம். மற்றெல்லாம் எங்களை ஷூட் பண்ண அலோவ் பண்ணலங்க. ஸோ அதுக்கப்புறம் லங்காவி போய் இறங்கியாச்சு.
போனோம்னா ஃபர்ஸ்ட் வந்து யூ டூயிங் எ ஃபீமேல் கெட்டப் அப்படின்னா ஓகே ஃபுல்லாக ஷேவ் பண்ணியாச்சு. ஆமா மீச எல்லாம் எடுத்து தலையெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரிம் விக்கு ஆமா விக்கெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுன்னா நல்ல பெருசாக ப்ரெஸ் எல்லாம் வச்சு பின்னாடி பேடெல்லாம் வச்சு ஒரு ஆங்கிலோ இண்டியன் லேடி மாதிரி பண்ணி ஆனா அங்க இருக்கிற செட்டில் நீங்க லேடின்னு தான் தெரியுமா இல்ல அது ஒரு பெரிய கூத்து நடந்ததுங்க. ஓகே உட்காந்துருக்கேன். பிரபு சொல்றா நெவர் ஓப்பன் யர் மவுத், வாயை திறக்காத, வாய்ஸ் வந்துடும் தெரிஞ்சிடும் அப்படின்னு. ஸோ நான் சைலண்டாக உட்காந்துருக்கும் போது அங்கே மலேசியாவில் அந்த ஷூட்டிங் பார்க்க வந்திருப்பாங்கல்ல, எல்லாம் அப்படி நின்று ஷூட்டிங் பார்த்துருக்கேன். திடீர்னு பிரேம் வருவான், பின்னாடி வந்து கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் அடிச்சு போயிடுவான். நான் சைலண்டாக இருப்பேன். வைபவ் வருவான், அவன் வந்து அதே மாதிரி பின்னாடி பண்ணு பட்டுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவான். அந்த ஆடியன்ஸ் எல்லாம் பேசிக்க ஆரம்பிச்சு, என்ன இது பொண்ணு பர லோலாயா இருக்கும் போல அப்படின்னு. பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, பிரபு சொன்னா வாயை திறக்காது. ஸோ சீன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆம்பளடி, அப்பதான் அவங்க தெரிஞ்சது ஐ டிட் ஃபீமேல்ஸ் ரோல் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த படம் ஃபுல்லாக அங்கே தான் ஷூட் பண்ணோம். அந்த ஃபாரினர் ஃப்ளெச்சர் கேரக்டர், அதுக்கப்புறம் அந்த சர்ச் ப்ரீஸ், அந்த பைலட், அதுக்கப்புறம் சர்தார்ஜி அங்கே தான் லங்காவில தான் இவங்களை நான் கொண்டு போகிறது. அதான் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து தேனியில் ஷூட் பண்ணோம். ஓப்பனிங் இன்ட்ரோடக்ஷன் ஷாட். நான் பள்ளிக்கூடத்து வாதியார் வருவேன், இவர் அவரோட பையன் தானே, அவரோட பையனா அந்த இண்டிவிஜுவல் இன்ட்ரோடக்ஷன் போகும். அது செகண்ட் வந்து புரோகிதர், தேர்ட் வந்து லாரி டிரைவர், பஞ்சாயத்து சீக்வன்ஸ் வைஸ் சொன்னோம்னா தேர்ட் வந்து லாரி டிரைவர், ஃபோர்த் வந்து இன்ஸ்பெக்டர். இவங்க அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு கெட்டப் சேஞ்ச் பண்ணி வரும்போது இன்டர்வல் பிளாக் அது. அதுக்கப்புறம் வந்து அந்த சர்ச் ப்ரீஸ்ட் வந்ததுக்கப்புறம் இங்க ஒரு பார்ட்டி சீன் எடுத்தாங்க. ஸ்னேகா வந்து இல்ல ஸ்னேகா வந்து வைபவ் அடிக்கிற சீன் அதெல்லாம் இங்கதான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கெசினோ தான் ஆல்ரெடி டன். தென் அந்த ஃப்ளெச்சர் கேரக்டர், அந்த ஃபாரினர் கேரக்டர், அது முடிச்சதுக்கு அப்புறம் சீன் வந்தது. பஞ்சாயத்து இல்ல அது கடைசி, அது இங்க ஏஆர்எஸ் ஷூட் பண்ணாங்க. மீசை எடுக்கிற ஷாட், அது சிம்பு, நயன்தாரா அந்த காம்பினேஷன். அப்படி டோட்டலா 12 கேரக்டர்ஸ் எனக்கு அந்த படத்துல. தசாவதாரம் கூட கமலாசன் 10 போட்டாங்க, நீங்க 12 போட்டுட்டு லெவல்ல இது பண்ணிட்டு அது பெருசா பேசப்பட்டுச்சா சார்? இல்ல இப்ப கூட எனக்கு வந்து நிறைய பேர் சார் இவர் கோவால நடிச்சது அப்படிதான் சொல்றாங்க, மத்த படங்கள்லாம் சொல்றது இல்ல. இப்போ மார்க் ஆண்டனி படத்துல வந்துட்டு சில்க் ஸ்மிதா ரீக்ரியேஷன் ஒரு பெரிய இது வந்துச்சு, பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் நிஜமா பாக்கல. ஓகே, அதான் சில்க் ஸ்மிதா மாதிரி ரிப்ளிகா இருக்கிற மாதிரி அது பயங்கர ஹிட்டும் ஆயிருந்துச்சு. அப்படி பார்த்தா லலிதாமணி டான்ஸ் மாஸ்டர் லலிதாமணியோட பொண்ணு பார்த்தா அப்படியே சில்க் ஸ்மிதா மாதிரி தான் இருப்பா அந்த பொண்ணு. ஆனா கொஞ்சம் கருப்பா இருப்பா, அவ்வளவுதான். அண்ட் ஷார்ட் ஷேவ், பட் ஷீ லுக்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஸ்மிதா. ஐயோ, ஷீ இஸ் another wonderful woman. சில்க் ஸ்மிதா பத்தி பேசணும்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குன்னு. அது என்னன்னா, அமர் கூட அமெரிக்கா போயிட்டு வந்தோன்னா அம்மா கிருஷ்ணன் சிவா வந்து இதுல ஈரோட்ல வந்து ஒரு கச்சேரி பண்றாரு. ஓகே ஓகே, ஒரு லைட் மியூசிக் ஷோ. ஸோ நாங்கெல்லாம் போய் பிரபுதேவா நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். ஸ்மிதா வந்திருக்கா. ஸ்மிதா ஆக்சுவல் நேம் வந்து விஜயலட்சுமி. ஸோ நாங்கெல்லாம் போய் உட்காந்துருக்கும் போது மத்தியானம் லஞ்ச் எல்லாம் முடிச்சோன்னா அவள் நேரம் அமர் சார்கிட்ட வந்து சொன்னா, என்ன அமர் சார் எல்லாருக்குமே இருக்கு, நான் என்ன பண்ண போறேன் ஸ்டேஜில், நான் வந்து சும்மா நின்றுட்டு எல்லாம் போனா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னா ரவி கிட்ட பேசு. நேரம் சாப்பாடுலாம் முடிச்சு நான் சில்க் ஸ்மிதா ரூமுக்கு போயிட்டு நானும் அவ்வளோ உட்காந்து பெட் மேல உட்காந்து, நான் உனக்கு என்னெல்லாம் வரும், என்னெல்லாம் உன்னால முடியும், எவ்வளவு ஃப்ளூவெண்டா உன்னால பேச முடியும் ஃபர்ஸ்ட் நான் கேட்டுட்டேன். ஐம் பர்ஃபெக்ட் இன் தமிழ், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ் தான் ஓகே. தமிழ் தான். ஸோ நான் சொன்னேன் இதுதான் விஷயம். அங்கே ஸ்பாட்ல உட்காந்து ஸ்டேஜ்ல என்ன பண்ணுறது, நாங்கள் 2 பேரும் எழுதிட்டோம். ரிஹர்சல் பார்த்துட்டே இருக்கோம். 2-3 நேரத்தில் அவருக்கு வந்து அந்த டைமிங் மிஸ் ஆச்சு. பிகாஸ் உடனே பண்ணி ஹியூமர் வந்து எப்படின்னா ஸ்பாட்ல அந்த செகண்ட்ல ஹியூமர் வந்து அது காமெடி கிடையாது, சீரியஸ் திங். அது ஒரு பார், அது மியூசிக்ல ஒரு பார் மிஸ் ஆனா எப்படி அந்த தாளம் தவறி போகுமோ அந்த மாதிரி தான் ஹியூமர். அந்த டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுல இருக்க அந்த ட்ரெண்டே போயிடும். ஆச்சுன்னா ஒன்றும் டென்ஷன் ஆகுது, நமக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. ஓகே, இது வந்து மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஸ்கிட் தான் அது. ஸோ பொறுமையா உட்காந்து முதல்ல நீ ஃபுல்லா படிச்சுட்டு நீ மனப்பாடம் பண்ணாத. சொன்ன ஒரே விஷயம், நீ மனப்பாடம் பண்ணாத, நீ படி. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் தி சப்ஜெக்ட் இஸ் ஆல் அபவுட். தென் when you're ready you tell me, we'll work on it. அப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு, பேப்பரை வச்சுட்டாங்க. நான் பேச ஆரம்பிச்சு அவ கரெக்டா கவுண்டர் பார்ட் கொடுத்துட்டே இருந்தா. எனக்கு கொடுத்து பர்ஃபெக்ட் ஆயிட்டும். இவ்வளவுதான், இதை மட்டும் நீ இந்த டைமிங் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோ. எல்லாம் முடிஞ்சது. ஸ்டேஜுக்கு பண்ணோம், கலாட்டா பண்ணோம், செம்ம கிளாப்ஸ். இன்ஃபேக்ட் வந்து அவளோட டயலாக்ஸ் நிறைய கிளாப்ஸ் வந்தது. ஏன்னா அவ கரெக்டா அந்த கவுண்டர் கொடுத்துட்டே இருந்தா எனக்கு. அதனால வந்து அவளுக்கு அந்த கிளாப்ஸ் கொடுத்தா she was so convinced. அப்ப அவளுக்கு அடுத்த கான்செப்ட் அமெரிக்கா போறது. இது மூலமா இல்ல அது அமெரிக்கன். இப்ப நாங்க அமெரிக்கா போனது வந்து தமிழ் சங்கம் மூலமா போனோம். இவளுக்கு வந்து தெலுங்கு சங்கம், அமெரிக்கன் தெலுங்கு அசோசியேஷன் கூப்பிட்டாங்க. ஸோ வழக்கம் போல அமர் கிட்ட கேட்டிருக்காங்க, ரவி கூட்டம் தாராளமா கூட்டம். அப்ப டெய்லி ரிஹர்சல்ஸ். அப்போ எனக்கு வீடு வந்து அண்ணாமலைபுரம், அமர் சார் வீடு பக்கத்துல. அவளுக்கு வீடு வந்து பிரசாதுக்கு பின்னாடி.
அப்போல்லாம் இவ்வளோ டிராஃபிக் கிடையாது. ஸோ ஜாலியாக நேராக வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு போனால் நைட் ஒரு 8 மணி வரைக்கும் ரிஹர்சல் பார்த்துருவோம். பார்த்துட்டு சம்டைம்ஸ் அங்கேயே சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பி வந்துடுவேன். இப்படியே போயிட்டே இருக்கு கிட்டத்தட்ட 8 நாள் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 6 நாள் அங்கே கிளம்பணும் அமெரிக்கா. 9th டே ரிஹர்சல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்ற அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஃபீடெல்லாம் பண்ணி முடிச்சு சாப்பிட்டு சரிடி என்ன நாளைக்கு வந்து மாடி போடின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நாங்கள் க்ளோஸ் ஆயிட்டீங்க. ஓகே. அவளும் வாடா போடாம திருடான்லாம் சொல்லுவேன். ஏன்னா அவளுக்கு எதனா கொண்டு போறேன்னு சொல்லி அதை பாதி நான் சாப்பிட்டு கொண்டு போய் மிச்சத்துக்கு கொடுப்பேன். ஓகே ஓகே. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஃபன்னியா. வெரி அதாவது இண்டஸ்ட்ரியிலே நான் மதிக்கிறது 3 கேரக்டர்ஸ் தான், ஃபீமேல் கேரக்டர்ஸ். ஒன்று வந்து சில்க் ஸ்மிதா, ரெண்டாவது வந்து ஊர்வஷி, தேர்ட் வந்து அர்ச்சனா, பழைய பசி பாலமேந்திரா அர்ச்சனா. அவங்க தான். அவங்களும் அதே மாதிரி தான். எதுவாக இருந்தாலும் என்னை கூப்பிடுவாங்க. சூப்பர். இன்னைக்கும் மார்னிங் அவங்க எங்க கூட பேசிட்டு இருந்தாங்க. ஊர்வஷி அதே மாதிரி தான். அவளுக்கு எதுவாக இருந்தாலும் ஷீல் கால் மீ. அந்த அளவுக்கு ஐ ரெஸ்பெக்ட் தீஸ் 3 கேரக்டர்ஸ். அதுக்கெல்லாம் நான் மற்றவங்கள வந்து நான் மதிக்கலன்னு சொல்றதுக்கு நான் க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்றபோது இவங்க 3 பேர் உங்களுக்கு. அது ஃப்ராங்கா சொல்ல போனா ரேவதி இஸ் மை என்னோட அப்பா சைடு கசின். ஓகே. சுகன்யா அதே மாதிரி தான். ஷீ இஸ் மை டிஸ்டன்ட் கசின் அகைன். பட் நாங்கெல்லாம் ஒண்ணா பார்த்தா பேசிப்போமே தவிர மற்றபடி இந்த நேரா போய் பார்க்கறது பேசுறது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது 9th டே ரிஹர்சல் முடிச்சுட்டு நான் கிளம்பி வரேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா ஷீஸ் டெட்னு நியூஸ் வந்தது. ஐயோ, நீங்க அந்த டைம் எப்படி சார் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? அதாவது போகணுமா வேண்டாமா இதெல்லாம் அதாவது சில விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு வந்து எப்படி இது நம்ம வந்து தாண்டி போறதுங்கிற ஒரு கான்செப்ட். நியூஸ் எனக்கு இதெல்லாம் வந்துருச்சு. பயங்கர கூட்டம், போலீஸ் கீலீஸ் எல்லாம் இருக்கு. நம்ம போனா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க தான் நேற்று வந்துருப்பீங்க, இதெல்லாம் வரும் இல்ல, இன்வெஸ்டிகேஷன் வரும், தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். சும்மா எதுக்கு? ஓகே, அதனால பட் தட்ஸ் ஷாக். அது கிட்டத்தட்ட அதுலேருந்து நான் ரிலீவ் ஆகி வெளியே வரதுக்கு இட் டுக் நியர்லி அபவுட் 10 days. ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிகாஸ் நீங்க ஷூட்டிங் அப்போ சுஸ்மிதா எந்த ஒரு இதுமே காமிச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல அவ இல்ல ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். எனக்கு நிறைய பேசணும் ரவி, பட் இங்க என்னால முடியாது. நம்ம ஸ்டேஜ் போனா பேசலாம் அப்படின்னா ஐ செட் ஓகே ஃபைன். See, அவளுக்குள்ள ஏதோ ஒரு ஆதங்கம் இருந்திருக்கு. she wanted to tell. அதாவது சில விஷயங்கள் நம்ம கிட்ட வெளியில சொல்லிட்டா நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். சரி நம்ம விட்டு போயாச்சுன்னு ஒரு கான்செப்ட் வரும்ல. she wanted to tell. சரி நம்ம யூஸ் போய் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்திங் இட்ஸ் அதுதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கும்போது ரூமரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் இல்ல நியூஸ் பேப்பர்லயே வந்துருச்சு. ஸோ இட் cannot be a rumor. எல்லா பேப்பரும் ஃபிளாஷ் ஆயிடுச்சு இல்ல. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஓ சீரியஸ்லி. இந்த விஷயம்லாம் தாண்டி சுஸ்மிதா கிட்ட இந்த விஷயம் நான் மறக்கவே மாட்டேன். டில் டேட் திஸ் வாஸ் த ஃபேபுலஸ் மொமெண்ட்னா எந்த மொமெண்ட்? குழந்தை. ஷீ இஸ் a baby. அவளை பெருசா வளர்ந்துருக்காளே தவிர வந்து அவளுக்கு எதுவுமே தெரியாது. ஓப்பனா சொல்ல போனா நான் இப்படி பண்ணேன் நேத்திக்கு, அது ஓகேயா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்பதான் இந்த ஒரு ஷாம்பு வந்திருக்கு, அந்த பேர் சொல்ல வரும்ல, அது வந்து ஆட் மாதிரி ஆயிடும். நேற்று இந்த மாதிரி ஒரு ஷாம்பு ஆட் ஒன்று பார்த்தேன் டிவியில. அது வாங்கலாமான் இருக்கேன், நீ என்ன சொல்றேன்னா சரி இதெல்லாம் என்னத்தை என்ன போய் கேட்டிருக்கேன், தாராளமா வாங்க. இந்த அளவுக்கு ஷீ இஸ் ஒரு வெகுளி மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், வெரி சாஃப்ட் ஸ்போக்கன். அவளுக்கு அதே மாதிரி தான். when she had an issue with some of our audio systems, அவன் என்னதான் கூப்பிட்டேன், நானே அது வீட்டில் போய் அதை எடுத்து கொண்டு போய் ரெடி பண்ணி சர்வீஸ் பண்ணி கொண்டு போய் நான் திருப்பி கொடுத்தேன். அந்த அளவுக்கு they are very open to me. ஏன்னா எனக்கு என் மனசுக்கு படும். these people are somebody with whom I can be very open அப்படின்னு நான் விரல் விட்டு என்ன சொல்றது பார்த்தா சங்கர் கணேஷ் ஃபேமிலி. சங்கர் சார் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் அவரும் அண்ணாமலைபுரத்தில் தான் இருப்பாரு. கங்கையமரன் சார் அது வந்து ஹீஸ் மை காட் பிரதர். அதே மாதிரி சாரு அண்ணா மை காட் ஃபாதர். பாலு அண்ணா, வாசு அண்ணா அதே மாதிரி தான். வாசு அண்ணா லாஸ்ட் மினிட்ல வந்து அவருக்கு முடியாமல் போயிடுச்சு, அதனால ஹி வாஸ் லைக் தட். அண்ட் அஃப்கோர்ஸ் மனு அங்கே எல்லாரும் இவங்க விஷயம்லாம் இருந்தது. அப்பெல்லாம் வந்து கச்சேரி முடிஞ்சா ஈவினிங்ஸாக மனு வீட்டுக்கு போயிடும் பார்ட்டிக்கு. எப்போ கச்சேரி முடிச்சாலும் அங்கதான். அப்போ வந்து ஸ்ரீதேவி குப்பம்னாலே மிஞ்சி போன ஒரு 8 வீடு இருந்தா பெரிய விஷயம். ஓகே. அப்போ அவங்க அக்கா சொன்னாங்க இங்க ஒரு 2 இடம் இருக்கு வாங்கி போடு அப்படின்னு. 22,000 ரூபாய்க்கு 2 கிரவுண்ட் கொடுத்தாங்க. மனோட ஷூட்டிங் ஹவுஸ்க்கு எதிரிலே நான் வாங்கி போட்டேன். அதுக்கப்புறம் மனோட வீட்டில் ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்ததுக்கப்புறம் யோசிச்சேன், இங்கேருந்து இதுக்குன்னு அங்கே போய் வீடு வாங்கணுமா, யார் டிராவல் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஒரு 6 மாசத்துல அந்த 2 கிரவுண்டும் நான் விற்றுட்டேன். ஓகே. இன்னைக்கு 6 கோடி போகுது. இந்த டைம்ல அப்ப யோசிச்சிருக்கலாம் சார். பட் அந்த டைம்ல நான் சொல்றது 90sல. ஓகே. 90sல இன்னைக்கு 6 கோடி ஒரு கிரவுண்ட். மணி நீட் இருக்கனால அந்த டைம்ல இது பண்ணி. மணி நீட்னு இல்ல, அந்த ஒரு அசம்பாவிதம் அவங்க வீட்டுல மனோட பையன். அதனால அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போறது எங்களுக்குள்ள ஒரு வேண்டாம்னு சொல்லி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். ஆனா இப்ப என்ன மனோ வீடு தாண்டி தான் எனக்கு லொகேஷன். டெய்லி மனோ வீடு தாண்டி தான் நான் போகணும். அவனும் அதே மாதிரி வெரி நைஸ் கை,
நாங்க எங்கன்னா அவுட்டோர் கச்சேரி போனா நானும் மனும் ஒரே ரூம்ல தான் தங்குவோம். ம், ம். கச்சேரி முடிச்சிட்டோம். அது எங்கன்னா போனா நாங்க 2 பேரும் ஒண்ணா போவோம். அவனுக்கும் அதே மாதிரி ரெக்கார்டிங் இல்ல. இப்ப பக்கத்துல வீட்டு பக்கத்துல எங்கன்னா வந்திருக்கேன்னு சொன்னா நிறைய ஈவினிங் ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துருவோம். இஸ் ஆல்சோ வெரி வெரி ஜோவியல் கை. சூப்பர்.